Good morning, everyone. இன்னைக்கு ஆகஸ்ட் 5, 2026 த ஹிந்து பேப்பர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் amid high expectation TVK led government set to present its first state budget today. இன்னைக்கு வந்து டிவிகே கவர்மெண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ த கேபினட் ஹஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் த ப்ராட் கண்டென்ட்ஸ் ஆஃப் 436 ப்ரொபோசல் ஃப்ரம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் அண்டர் வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட். வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட் அது கீழே வந்து 436 பரிந்துரைகளை வந்து கேபினட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பரிந்துரை வச்சிருக்காங்க. அதுபடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட தேர்தல் அறிக்கை அறிந்த திருக்குறளோட தீமான அறம் பொருள் இன்பம் இது அடிப்படையில தான் வந்து இதை அமைச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தாக்கல் பண்றாங்க. நமக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா மாநில பட்ஜெட்கான ஆர்டிகிள் வந்து 202 202 படி ஒரு மாநிலம் வந்து தன்னோட நிதிநிலை அறிக்கையை வந்து சட்டப்பேரவையில் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா மானிய கோரிக்கை இருக்கும், அப்புறம் நிதி ஒதுக்கீட்டு மசோதா தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன் தலைமையில் வந்து இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் கர்நாடகா ஹைகோர்ட் ரெகனைஸ் த ரைட் டு பி ஃபர்கட்டன். ரைட் டு பி ஃபர்கட்டன் அப்படின்னா என்னன்னா ஒன்று வந்து ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணுறதா நம்ம கைது பண்ணுறாங்க, இல்லைனா நியூஸில் போடுறாங்க, சம்திங் ஏதோ சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தப்பு அவங்க பண்ணலை அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்கள பற்றின அந்த பழைய டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ வந்து அதை அழிக்கிறதுக்கானது, அதை அழிக்கிறத பற்றி தான் இது சொல்லுது. என்னென்ன அப்படின்னா ஆர்டிகல் 21 கீழே ரைட் டு ப்ரைவசி வருது. குட்டாசாமி கேஸ் நமக்கு தெரியும், அதில் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு வந்து கோர்ட்டில் ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை பத்தின நியூஸ், அதை பத்தின எதுவுமே வந்து சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடாது. அது மக்களின் பார்வையிலிருந்து அப்பாற்பட்டு சென்று இருக்கணும். அதை தான் இந்த கேஸ் சொல்லுது. இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியதுன்னா அண்டர் த இமோட்டல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956 இதுபடி தான் இந்த ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் ஆகுது. நெக்ஸ்ட் நியூஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் த எக்ஸ்க்ளூசிவ் கோஸ்ட் ஃபார் ஸ்டேட்ஹுட். இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 5 2019 ஆகஸ்ட் 5 தான் என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிகல் 370 வந்து ரிவோக் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்டிகல் 3 படி ஆர்டிகல் 3 என்கிறது ஒரு நம்ம நாட்டோட எல்லையோ பெயரையோ மாநில எல்லையோ வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். அதுபடி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சட்டப்பேரவையும் லடாக் வந்து சட்டப்பேரவை எல்லாமே அமைச்சாங்க. இது என்ன சொல்லுதுன்னா அப்படின்னா இன்னும் அதோட போராட்டம் மாநில அந்தஸ்தை பெறுவதற்கான ஜம்மு அண்ட் காஷ்மீரோட போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதுதான் இது சொல்லுது. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் டிவி கேஸ் மெய்டன் பட்ஜெட் எ பிரைமர் ஆன் த டிஎன்ஸ் ஃபினான்ஸ். அதாவது டிவிகே கவர்மெண்ட் அதோட பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடோட பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு 4 ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணி ஜிஎஸ்டிபி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அதாவது 2021-22 மகாராஷ்டிரா 3.1 lakh crore இருந்திருக்கு அதோட ஜிஎஸ்டிபி. அதே டைம் தமிழ்நாட்டில் வந்து 20.7 lakh crore இருந்திருக்கு. இப்போ வந்து 20.7 இருந்து 35.3 வந்து வளர்ந்துருக்கு. அதாவது அந்த கோவிட் காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி இந்த இதுல எட்டியிருக்கு. ஸோ ஒரு நியூ கவர்மெண்ட் அதோட பட்ஜெட்டை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி கரண்டா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத டேட்டாவோட கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டிபி அடிப்படையில். நெக்ஸ்ட் 6-in-1 வேக்சின் மே பூஸ்ட் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். அதாவது introducing the Havelac 6-in-1 vaccine into India's universal immunization program could be improve the efficiency of child immunization program. அதாவது 6-in-1 வேக்சின் எதுக்கெல்லாம் அப்படின்னு பாருங்க, டிப்திரியா, டெட்டனஸ், பெர்டுசிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, போலியோ அண்ட் ஹீமோஃபிலியசிஸ் இன்ஃப்ளூயன்சியா டைப் பி இந்த 6 நோய்க்கு எதிர்க்கான ஒரே வேக்சின். அதுக்கான அதோட எஃபிஷியன்சி அதை பத்தின ஒரு ஆர்டிக்கல் இது. ஸோ இந்த 6 நோய்க்கான ஒரு வேக்சின் அதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் நியூஸ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூசஸ் பில் டு மேக் இட் ஈஸியர் டு டு பிஸ்னஸ் இன் இந்தியா. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து தொழில் தொடங்குவதை வந்து எளிதாக்குறது அது தொடர்பான ஒரு மசோதா. அந்த மசோதா பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. என்ன மசோதா அப்படின்னா த டாக்ஸேஷன் அண்ட் அதர் லாஸ்ல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றது. என்ன லாஸ்லாம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2017, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2015 அண்ட் ஃபினான்ஸ் ஆக்ட் 2026 இந்த 3 ஆக்ட்ல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. எதுக்குன்னா நம்ம நாட்டில் வந்து தொழில் தொடங்குறது எளிமையாக்குறதுக்கு, அப்புறம் எஃப்டிஏ அந்நிய நேரடி செலவாணியை ஈர்க்கிறதுக்கு, மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் வந்து திறம்பட நடத்துறதுக்கு. ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காக வந்து
இந்த ஆக்ட்ல எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ரிலாக்சேஷன் கொண்டு வராங்க. ஸோ இதுதான் இந்த இந்த நியூஸ் சொல்லுது. நன்றி.